ஒரு குடிநீரை நாம் கொடுக்கும் பொழுது அது அவருடைய உயிரையே காக்கிறது. இப்ப நம்ம பசியை போக்குவது முக்கியமா அல்லது உயிரை காப்பது முக்கியமா? அமிர்தம் வா ஆபகா என்று சொல்லி தருகிறது. ஆபகா என்று சொன்னால் நீர். அந்த நீர் அமிர்தத்திற்கு சமானமாம். ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சாஸ்திரப்படி குடிநீர் தானத்தின் முக்கியத்துவம் என்ன, குடிநீர் தானத்தினுடைய சிறப்பம்சம் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. குடிக்கிறதுக்கு ஒருத்தர் தண்ணி கொடுத்தா அத்தனை பெரிய புண்ணியம்னு சொல்றாளே, அப்படியா அப்படிங்கிறது தான் அவருடைய சந்தேகம். நம்ம தானத்திலே சிறந்த தானம் என்று வரும்பொழுது அன்னதானம் அப்படிங்கிறத சொல்றா. அன்னம் என்பது ஒருவருடைய பசியை போற்றுகிறது. அதே நேரத்தில் ஒரு தண்ணீர் கொடுக்கிறோம் சொன்னா, தாகத்திற்கு தண்ணீர் சொல்றோம் இல்லையா, ஒரு குடிநீரை நாம் கொடுக்கும் பொழுது அது அவருடைய உயிரையே காக்கிறது. இப்ப நம்ம பசியை போக்குவது முக்கியமா அல்லது உயிரை காப்பது முக்கியமா? அல்லது பசியை போக்குவது என்பது சிறந்ததா அல்லது உயிரை காப்பது என்பது சிறந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா, நிச்சயமாக உயிரை காப்பது தானே சிறந்தது என்று வருகிறது. அப்படி என்ன சார், தண்ணி போய் உயிரை காப்பாத்திருமான்னு சொன்னா, சர்வ நிச்சயமாக நம்முடைய வேதம் நமக்கு எப்படி சொல்லி தரதுன்னு பார்த்தோம்னா, அமிர்தம் வா ஆபகா என்று சொல்லி தருகிறது. ஆபகா என்று சொன்னால் நீர். அந்த நீர் அமிர்தத்திற்கு சமானமாம். அமிர்தம்னா என்ன அர்த்தம்? அமிர்தம்ங்கிறது சாகா மருந்து இல்லையா, இந்த சாகா வரத்தினை தரக்கூடியதில் அமிர்தம் சொல்றது. அந்த அமிர்தத்தை தானே அந்த தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்கள். தேவர்கள் அந்த அமிர்தத்தை சாப்பிட்டு சாகா வரம் பெற்றார்கள் சொல்றோம் இல்லையா. அப்ப இறப்பினை தடுப்பது அமிர்தம் என்று சொல்லும் பொழுது அது தேவர்களுக்கு அந்த அமிர்தம் என்பது. அதே இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு எது அமிர்தம் என்று சொல்லி பார்த்தால், அதற்கு நமக்கு வேதம் சொல்லித்தர்ற விஷயம் அமிர்தம் வா ஆபகா. நீ குடிக்கின்ற அந்த குடிநீர் தான் உனக்கு அமிர்தம். உன்னுடைய உயிரை காப்பாற்றி உன்னை வாழ வைக்கக்கூடியது இந்த தண்ணீர் தான் என்பதை வேதமே வலியுறுத்தி சொல்கிறது. இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு நடந்து போயிட்டே இருக்க, இப்ப வெயில் காலம், இப்ப இந்த மாதிரி வெயில் காலம் கூட வச்சுக்கலாம். ஒரு கடுமையான வெயில் பொழுது நடந்து போயிட்டே இருக்கா, திடீர்னு தலை சுற்றுகிறது, ஒரு மயக்கம் வருது, மயங்கி கீழே விழுந்துட்டான்னு சொன்னா உடனே என்ன பண்ணுவா, முதல்ல தண்ணி வாங்கி தான் கொடுப்பா. தண்ணீரை வாங்கி அவருக்கு கொடுப்பாரே தவிர அந்த நேரத்துல போய் நான் அவருக்கு சாதம் வாங்கி கொடுக்குறேன், முதல்ல வேற எதையோ நான் ஒரு பாயசத்தை கொடுக்குறேன், இல்ல ஒரு அல்வா கொண்டு போய் கிண்டி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்க முடியுமா? முதல்ல அவருடைய உயிரை இழுத்து பிடிப்பது, காப்பாற்றுவது என்று எது வருகிறதுன்னு பார்த்தோம்னா அது அந்த தண்ணீர் தானே. அதனை விடுத்து வேற ஏதோ நம்ம சாப்பிட கொடுத்தோம் சொன்னா அது சென்று அடைத்து அவருடைய உயிருக்கே ஊறு விளைவித்து விடும் அல்லவா. அப்படி இல்லாமல் அவருடைய உயிரை காப்பாற்றுவது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது அந்த தண்ணீர் தானே. அதனால்தான் குடிநீர் தானம் என்பது மிகவும் சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்றார். அதுவும் இது போன்ற கோடை காலங்களிலே கடுமையான வெயில் வீசக்கூடிய காலங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னா, வீட்டு வாசல்லே ஒரு பானையை வச்சு தண்ணி ஊற்றி வச்சிடணும். நடந்து போறவா வழிப்போக்கர்கள் இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க அந்த தண்ணியை எடுத்து குடிச்சுப்பா. நம்மளால முடிஞ்சா நம்ம வாசல்ல உட்காந்து கூட அழகா போறவங்க வர்றவங்க தண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். குடிக்கிறதுக்கு நீர் கொடுக்கறதுங்கிறது அத்தனை விசேஷம். அது மனிதர்களுக்கு மட்டும்தான் என்றில்லை, பறவைகளாகட்டும் விலங்கினங்களாகட்டும். நம்ம வீட்டு வாசல்ல ஒரு தொட்டி மாதிரி வச்சு அதுல தண்ணியை ஊற்றி வச்சுட்டோம்னா இந்த போற வர்ற மாடெல்லாம் குடிச்சுட்டு போகுமே. மொட்டை மாடியில போய் சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் பாத்திரங்களை வச்சு அதுல தண்ணி ஊற்றி வச்சுட்டோம்னா பறவைகள் அந்த தண்ணி தாக சாந்தின்னு சொல்றா இல்லையா, பறவைகள் இந்த நீரை அருந்தி செல்லும். இது தாக சாந்தி என்ற பெயரிலே சொல்லப்படுகிறது. தாக சாந்தி என்றே சொல்கிறார்கள். தாக சாந்தி என்று என்ன சொன்னா என்ன அர்த்தம்? சாந்தின்னு சொன்னா அமைதி, தோஷங்களை போக்குவதை கூட சாந்தின்னு தானே சொல்லுவா. ஒரு சாந்தி பரிகாரம் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்றா இல்லையா. இப்படி நம்ம எளிமையான ஒரு பரிகாரமாகவே இந்த தானத்தினை சொல்கிறார்கள். நமக்கு வயிற்றுக்கு கூட பசிக்கு சாந்தின்னு சொல்லல, இந்த வயிற்றுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது கூட அது வயிறு திருப்தி அடைகிறது அப்படிங்கிற விஷயம் தான் சொல்றது. திருப்தி அடைவது என்பது வேறு, சாந்தி அடைகிறது என்பது வேறு தானே. திருப்தின்னு சொன்னா நமக்கு பசியானது நீங்கி விட்டது, என் வயிறு நிறைஞ்சிருச்சுப்பா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவா. ஆனால் அதை விட ஒரு படி உயர்ந்தது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா
இந்த சாந்தி என்பது தாக சாந்தி, தாகமானது எனக்கு தீர்ந்திருக்கிறது, தாகம் எனக்கு தீர்ந்துருச்சுப்பா, இந்த தாபம்ங்கிறது எனக்கு போயிடுச்சு, எனக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு வரும்பொழுது இந்த தண்ணீரை அறிந்தவுடன் அந்த மனிதனுக்கு ஒரு புதிய சக்தி என்பது பிறக்கிறது. தன்னுடைய சொந்த சக்தியின் மூலமாக கூட அவனால சமைச்சு கூட சாப்பிட்டுக்க முடியும். ஆனா கை நிறைய சாதத்தை கொடுத்தா கூட ஒரு தாகம் எடுக்கிறது என்று வரும்பொழுது அந்த இடத்திலே நீர் இல்லை என்று சொன்னால் இந்த சாதம், இந்த அன்னம் என்பது அவனுடைய பசியைத்தான் போக்குமே தவிர அவனுடைய உயிரை காப்பாற்றுதல்லவா. அந்த உயிரை காக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த உயிர் காக்கின்ற, மீண்டும் ஒரு முறை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஆரம்பத்திலே சொன்னதுதான். எப்படி? அதாவது அன்னதானம் என்பது பசியை போக்கிறது, குடிநீர் தானம் என்பது உயிரை காக்கிறது. அமிர்தம் வா ஆபஹா, பசியை போக்குவதை விட உயிரை காப்பது என்பது சாலச் சிறந்தது தானே. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.